ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உங்களுக்காக காட்ட போகிறேன். த பஃபெட் லான்ச். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் உள்ளே என்டர் ஆன உடனே ஆனஸ்ட்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே செம்ம. லைக் த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக க்ரௌடட் ஃபீல் எதுவுமே இல்லாமல் ஆம்பியன்ஸும் ரொம்ப கூலாக இருந்துச்சு. டீம் அவுட்டிங், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த பிளேஸை ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இந்த லைட் செட்டப் எல்லாமே ரொம்ப அழகாக நாங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸில் எடுத்தோம். ஸோ ரொம்ப கிளாஸியாக லுக்காக இருக்குது. இப்போ நம்ம ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குலாம் நான் வந்து இந்த பிளேஸை சுற்றி காட்டலான்னு தான் எல்லா வீடியோஸும் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நானே சாப்பிட போனேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோமோ இல்லையோ ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஹாட் டெசர்ட், சாட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது கையில் வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட். இது என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் செக்ஷன் பார்க்கலாம். இது வெஜ் நூடுல்ஸ். இது சாப்பிட்டோம், டேஸ்ட் நல்லா இருந்தது. இங்கே கம்ப்ளீட் வெஜ் மீல்ஸ் பேக்கேஜே இருக்குது. லைக் சாம்பார், ரசம், வத்த குழம்பு, கூட்டு, பொரியல், அவியல், அதுக்கப்புறம் மோர் எல்லாமே கிடைக்கும். பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் நான் அண்ட் மசாலா வடை எல்லாமே இங்கே இருக்குது. லைக் வெஜிடேரியன்ஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ எல்லா ஃபுட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ் அண்ட் வெஜ் பிரியாணி கூட உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி டீம் யாருமே வந்து வெஜிடேரியன் செக்ஷன் அவங்க ப்ரிஃபர் பண்ணல. எல்லாருமே நான் வெஜிடேரியன். ஸோ பிரியாணி இந்த மாதிரி தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுட் எடுத்து ஸ்டார்டர்ஸே நிறைய சாப்பிட்டதால என்னால் ஃபுட் அவ்வளவோ சாப்பிட முடியல. ஸோ கொஞ்சமாக பிரியாணி மட்டும் சாப்பிட்டேன். அண்ட் கம்மிங் டு த சாலட் செக்ஷன், ஆக்சுவலாக இவங்க அந்த டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்க விதமே ரொம்பவே ஹை கேட்சியாக இருந்துச்சு. லைக் இங்கே எல்லாமே இருந்தது. லைக் எப்போவுமே நம்ம போகும்போது சாலட் செக்ஷனில் இருக்கிற மாதிரியே, பட் இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. லைக் சாலட் செக்ஷனில் எல்லா வெஜிடேபிள்ஸுமே கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காரம் போட்ட மாங்காய். ஆக்சுவலாக மாங்காய் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பிடிக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சுட்டேன். அண்ட் எஸ், காரம் போட்ட பைனாப்பிள் இதுவுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாக பைனாப்பிள் ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி காரம் போட்டு சாப்பிட்டாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூஸி அண்ட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஓகே, நான் சாலட்ஸ்லேயே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துமே நம்ம டேஸ்ட் ட்ரை பண்ணலாம். எல்லாருமே நாங்கள் டீமாக தான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எதுவுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணல, எல்லாமே சாப்பிட்டோம். அண்ட் ஓகே, இருக்கிற எல்லா ஐட்டமும் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சுஷிலாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் அண்ட் எஸ், ஃபைனலி நம்ம பேஸ்ட்ரீஸ். ஸோ இதில் நாங்கள் எல்லாமே ஒன்று எடுத்து டீமுக்குள்ளேயே நாங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணோம். டேஸ்ட்டும் அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம ஒரு குலோப் ஜாமுன் அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுவும் சாப்பிட்டோம். அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் அஃப்கோர்ஸ். ஸ்டார்டர்ஸாக உங்களுக்கு பட்டர் மில்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜூஸஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுமே அங்கே சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க. எல்லாருமே செம்ம டான்ஸ் அண்ட் ரொம்பவே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த பிளேஸ் விசிட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.